ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விலாக் சாரீ விலாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே எஸ்டர்டே வந்து ஈரோடில் நம்ம பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்னிங் வந்து அங்கே முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறம் மத்தியானம் போல் வந்து சிந்தாமணியூர் போயிட்டோம். சரி, சிந்தாமணியூரில் போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஆவலாக இருந்தேன். நான் லாஸ்ட் இயரும் நான் சிந்தாமணியூர் போயிருந்தேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பேனர் தான். எல்லா கடையோட ஆடுமே வந்து போகிற வழி ஃபுல்லாக இருக்குது. ஓமலூர்லேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னோம்னா போகிற வழி வரைக்கும் ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒவ்வொரு கடையோட ஆட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி நான் வந்து எக்ஸைட்டிங் ஆகிட்டேன். ஓகே, இன்றைக்கி போகிறோம், நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து கோபாலகிருஷ்ணா கடைக்கு வந்து போயாச்சு. எனக்கு வந்து இந்த கடையில் கொஞ்சம் கலெக்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் வந்து கொஞ்சம் காமிச்சிட்டே இருப்பாங்க. இது பிடிக்கல அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் காமிச்சிட்டே இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் வந்து எதுவுமே இருக்காது. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி எங்கே ஸ்டெப்ஸ் இருக்குதோ நான் ஸ்டெப்ஸ் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஸ்டெப்பில் ஏறினோடனே என் ஹஸ்பண்டு, என் மாமா எல்லாருமே வந்து ஓகே நாங்களும் ஸ்டெப்ஸில் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் படிக்கட்டு தான், ஒரு 20 படிக்கட்டு தான். போன உடனே சாரீ கலெக்ஷனில் இறங்கியாச்சு. சிந்தாமணியூரில் இங்கே வந்து நம்ம ஒர்க் சாரியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்து காட்டன் சாரீஸ் கலர்ஃபுல்லாக நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே கிடைக்கும். ஒரு 400லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் வந்து பார்த்தது எல்லாமே வந்து ஒரு எபோவ் 600க்கு மேலே தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து காட்டனில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரு லைட் காட்டன்லேருந்து ஹெவி காட்டன்லேருந்து இந்த சாரீயெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சாரீலாம் ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். ஸோ இதிலே ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. 500 இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ வந்து 500ல் வேணாலும் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் இன்னும் கிளாத் பெட்டராக இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொடுங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 600 700 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நமக்கு இந்த டிஷ்யூ பனாரசி சாரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாரீயெல்லாம் கூட இங்கே இருக்குது. லெஹெங்கா இருந்தது. லெஹெங்காலாம் வந்து இம்போர்ட்டடாக இருந்தது. இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற லெஹெங்காஸ் இல்லை. அந்த மாதிரி மட்டும் எனக்கு தோணுச்சு. அந்த டிசைன் அந்த மாதிரி இருந்தது. பட் சாரீஸ்க்கெல்லாம் இங்கே அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருந்தது. எல்லா கலெக்ஷனுமே செம்மையாக இருந்தது. நாங்கள் 1 பை 1 பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் 1 பை 1 பிரித்து காட்ட சொன்னாலுமே அவங்க பிரித்து காட்டுறாங்க. ஸோ நாம் பிரித்தா தான் வந்து கசகசன்னு பிரிச்சிடுவோம். ஆனால் அவங்க பிரித்தோன்னா ரொம்ப நீட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் செலெக்ஷன் பண்ண சாரீஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ பொங்கல் வந்துடுச்சியா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாருக்குமே சாரீ எடுத்து கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரி எடுத்தது தான் இது. எல்லாருக்குமே வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஒன்று எடுத்தோம். அப்படியே வந்து அந்த டிஷ்யூ சில்க் சாரீ பக்கம் போயிட்டோம். இது வந்து கலர்லாம் அப்படி இருந்தது. நம்ம ஆன்லைனில் கூட நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம கிட்ட பார்க்கும் பொழுது நம்ம தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி வாங்குகிறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கேமராவில் பார்க்குறதுக்குமே அண்ட் வந்து கேமரா லைட் இல்லாமல் பார்க்குறதுக்குமே, அந்த கலர் லைட் இல்லாமல் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் வருது. நான் உங்களுக்கு ஒரு சாரீ வந்து நான் பிரித்து உங்களுக்கு நான் டெமோவில் நான் காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் லைட்டிங்கில் கேமராவில் எடுத்த கலர்ஸ். கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ அப்டேட் கலெக்ஷனில் இருந்தது. இது எல்லாமே வந்து 3D, இந்த பாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த 3D டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும், உங்களுக்கு இந்த பார்டரில் வேணுமா, பார்டர் கலர் என்ன, சாரியில் இந்த கலர் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலுமே அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கேமராவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நம்ம இதை அப்படி கட்டி ஒரு ஃபங்க்ஷனில் போய் நின்றோம் அப்படின்னம்னா எல்லாரோட லுக்குமே நம்ம மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஒரு கோல்டன் அண்ட் வந்து ஒரு லைட் க்ரீனு பிங்க் பார்டரு இந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ் தான். ஆனால் வந்து ஒரு 10,000க்கு உண்டான லுக்கு வந்து இந்த சாரியில் இருந்தது. பியோர் பட்டு கிடையாது, இது டிஷ்யூ ஃபேப்ரிக் சொல்லுவாங்க இல்லையா, டிஷ்யூ பட்டு அந்த மாதிரி. இப்போ ட்ரெண்டிங் டிஷ்யூ சில்க்கு கிளாத்து. ஸோ எல்லா கலர்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருந்தது. கோல்டன் வித்து வாடாமல்லி கலரு, க்ரீனு, அப்புறம் ராமா க்ரீனு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் நமக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வேணாம், 3Dயில் வேண்டாம், பக்கா ட்ரெடிஷ்னலில் வேணும் அப்படின்னாலும் பக்கா ட்ரெடிஷ்னல் கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. பியோர் பட்டும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு 3,000 to 4,000 இருந்தால் ஸ்டார்ட்டு. ஸோ நான் வந்து இந்த லைட்டு இதிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இதை வந்து வச்சு பார்த்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம மேட்சிங்காக வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்தா அங்கே பெரிய பெரிய மிரர்ஸும் இருக்குது. நம்ம ஃபைனலாக வந்து ஒரு 3-4 சாரீ செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து
நமக்கு ஃப்ளீட் பண்ணி வச்சு காட்டுறாங்க. நான் வந்து எனக்கு ஃப்ளீட் பண்ணிலாம் வச்சு காட்ட வேணாம், சும்மா நான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி ஒரு நிறைய சாரீஸ் வந்து நான் எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்ருந்தேன், இது எனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அண்ட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்வலாக நம்ம எடுக்கிற பட்டு சாரியில் பிங்க் பார்ட்ரு, க்ரீனில் ஒரு டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இந்த கலர் வந்து டோட்டலாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. இந்த பார்டர் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ராமா க்ரீனும் கிடையாது, ஒரு ப்ளூவும் கிடையாது. இது ரெண்டுக்கும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனாக இருந்தது. ரொம்பவுமே எனக்கு அது பிடிச்சிருந்தது, அந்த கலர் காம்பினேஷன். இது வந்து ஒரு பீச் கலர் மாதிரி வந்து நமக்கு லைட்டிங்கில் தெரியுது. பீச் வித்து ஒரு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தெரிஞ்சது. ஆனால் இது வந்து வித்தவுட் லைட்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங் கம்மி. அந்த பீச்சே வந்து லைட் கலராக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்து லைட் கலராக விரும்பி கட்டுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் செலெக்ஷனாக இருக்கும். இது வித் லைட்டிங், வித்தவுட் லைட்டிங்லேயும் நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி லைட் கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஓவராலாக எல்லா சாரியுமே பார்த்துட்டு தேவையான ஒரு சில சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ண ரொம்ப மோட்டிவேட் இருக்கும். ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்டான விலாகை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பார்த்த சாரியில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.